டெக்னாலஜி அப்டேட்ஸ். யாரெல்லாம் இந்த இப்போ ஒளிபரப்புன பிக்சர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஓடிடியில் பார்த்துருந்தீங்கன்னா ஓட்டி பார்த்துருப்பீங்களா? ரொம்ப நேரம் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் உட்காந்து பார்த்த மாதிரி இருந்தது. பட் ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி கீ ஆஸ்பெக்டா இருக்க போகுது இந்த ஓடிடி பிளஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தது தான். ஆனால் ஹோம் க்ரௌண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுறோம் சோலா ஓடிடி பிளாட்ஃபார்மில். இது வந்து ஆக்சுவலாக 11th பிளாட்ஃபார்ம். சவுத் இந்தியாவில் மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம சோலா ஓடிடி பிளாட்ஃபார்மில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. பட் இந்த மேடை மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, the quality of the aspect of OTT platform வந்து it will be up to the mark, like Netflix or Hotstar or Prime. So இது home grown இருந்தா கூட, but we are taking it to 177 countries. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 to 80 பில்லியன் யூசர்ஸை வந்து டார்கெட் பண்ணி ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இவ்வளோ 10 பிளாட்ஃபார்ம்ஸ் ரன் பண்ணும்போது நாங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் கண்டென்ட். சார் சொன்னார் கண்டென்ட் இஸ் கிங். ஓகே, கண்டென்ட் இஸ் கிங் அப்படின்னு சொன்னாங்க. பட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த காட். அந்த ஆஸ்பெக்டை தான் நாங்கள் வந்து பெரிய லெவலில் இங்கே எடுத்துகிட்டு போகிறோம். ஆல்மோஸ்ட் 10 மேஜர் சிண்டிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இங்கேருந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஓடிடி ப்ளஸ்லேருந்து சிண்டிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏபிஎஸ் மூலமாக கொடுக்குறோம். ஸோ அப்படின்னா the reach it will be around 60 to 80 million people in India alone. So 177 countries na neenga paakalam. The quality of the content has to match the requirement of different kinds of audience. அது வந்து worldwide audience, A center, B center, C center எல்லாம் தாண்டிட்டு அதை தாண்டி X center, அதுதான் வந்து throughout the world. So content நம்ம பண்ணும்போது we are going to concentrate on the aspect of creation of the content towards the whole world, not just one single geography. அதுவுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேருந்து. ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இப்போ. அப்போ என்ன கீ டிஃபரன்ஷியேட்டர் ஓடிடி பிளஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are taking theater to home. அப்படின்னா நீங்க வீட்டில் உட்காந்துட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசிட்டு இருக்கும்போது ஓடிடி இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கீழே இருந்து நிறைய சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து யூ கேனாட் மேட்ச் தி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ் தியேட்டர் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர். பட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து வாட் வி ஆர் கோயிங் டு கிவ் இஸ் த்ரூ தி விஆர் ஹெட்செட். ஸோ நம்மளோட ஆப் வந்து விஆர் ஹெட்செட்லேயும் இருக்க போது ஒரு சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் நான் காட்டுறேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆஃப்டர் தி இந்த மீட்டிங்க்கு அப்புறம் சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா யூ கேன் வாட்ச் தி ரியல் விஆர் தியேட்டர். வி ஹவ் கிரியேட்டட் 2 விர்ச்சுவல் தியேட்டர்ஸ் இன்சைட் தி விஆர். வீட்டில் உட்காந்துட்டு இஃப் யூ புட் லைக் திஸ், ஸோ இங்கேருந்து we have created one theater, 2 theaters actually. One is like an IMAX theater, the other one is a normal small mini theater like this. So இங்கேருந்து you can watch all the content directly at home. உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ ரெவல்யூஷனரி திங் பிகாஸ் இந்த டெக்னாலஜியில் திஸ் நாட் ஓன்லி ஸ்ட்ரீமிங், ஆஃப்லைன் மோட் ஆல்சோ இஸ் தேர். ஸோ டோட்டலி not only 2D content, VR headset. So அப்போ வீட்டில் இருந்தே you can enjoy the theater experience. ஸோ அதுக்குண்டான கண்டென்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வாட் வில் ஹேப்பன் இஸ் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வந்து கேட்சப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அல்டிமேட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னால் technology will catch up very fast and the transformation is going to be very fast. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே நம்ம 3D படம் தாண்டி இப்போ 360 3D ஃபில்ம் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். வீட்டுக்கு கொண்டு போய் 2D content, 3D content, 360 3D content. ஸோ the cost of the headset will come down drastically once the volume increases. ஸோ அப்படிங்கிறப்ப going forward there is a major chance that the filmmaking itself will be completely different. ஸோ அந்த ஆஸ்பெக்டும் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். ஜஸ்ட் ஸ்மால் அப்டேட் தான் கொடுத்தேன்.
But over the period of time, you will get continuous updates from OTT Plus towards 360 3D content as well as theater to home with the virtual theater. Thank you very much. Thank you everyone. வணக்கம். கேபிள் சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது நீங்க பேசணும்னு சொல்லவே இல்லை. நீங்க மேடைக்கு வர்றீங்க, சிலருக்கு பரிசு தர்றீங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்புறம் அவரோட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தது, பகிர்ந்துகிட்டு இருந்தது. அப்புறம் தொடர்ந்து நீண்ட காலமா இந்த ஓடிடி பற்றியும் இது செய்ய போற நன்மைகள் பற்றியும் அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு இந்த இணையதள வளர்ச்சி எல்லாத்தையுமே படிக்கிற ஒரு சமூகத்துல இருந்து, எல்லாத்தையுமே படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு சமூகத்துல இருந்து இன்னைக்கு பார்க்கிற ஒரு தலைமுறை வந்துட்டாங்க. எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமுறை வந்தாச்சு. நீ பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கவலையா இருக்கிறதே கொடுத்த போனை எப்படி திரும்ப வாங்குறதுங்கிறது. குழந்தைகள் கையில் நாம் கொடுத்த இந்த போனை எப்படி திரும்ப வாங்குறது? ஒரே அறையா இருக்கு, ஆனா தனித்தனி அறையா இருக்கு. ஒரே வீடா இருக்கு, ஒரே அறையா இருக்கு, ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஓடிடி பிளஸ் அறிமுக விழாவில் இருக்கு. கலந்து கொண்டதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன்.